நண்பர்களுக்கு வணக்கம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். திருநெல்வேலி ஜோதிடர் எஸ் மணியன் பேசுகின்றேன். எனது ஜோதிட ஆசானும் எனது தந்தையுமாகிய கோவில்பட்டி திரு கே சங்கரன்பிள்ளை அவர்களையும், ஜோதிட மாமேதை ஜோதிட கலை அரசு ஐயா ஆதித்ய குருஜி அவர்களையும் வணங்கி, இப்பொழுது செவ்வாய் என்ன செய்வார் என்ற தலைப்பிலே பார்க்கலாம். பொதுவாக செவ்வாய் வலுப்பெற்று லக்கணத்தோடு சம்பந்தப்படும் நிலையில் ஜாதகர் மிகவும் கோபக்காரராக இருப்பார். லக்கணத்தில் வேறு பாவக்கிரகங்களும் இருந்தால் கர்ண கொடூரமான வார்த்தைகளை கோபத்தில் பேசுவார். அதே நேரம் சில நிலைகளில் செவ்வாய் சுபத்துவம் பெற்றிருந்தால் கோபம் அடங்கியதும் தான் பேசிய வார்த்தைகளுக்கு மனப்பூர்வமாக வருந்துவார். ஆயினும் இவரால் கோபத்தையும் அந்த நேரத்தில் தகாத வார்த்தையும் பேசுவதையும் கட்டுப்படுத்த முடியாது. பேசுவதும் அதற்காக வருத்தப்படுவதும் இவரது தொடர்கதையாக இருக்கும். செவ்வாய் வலுப்பெற்றவர்களுக்கு ஆயுதங்களை கையாளுவதில் விருப்பம் இருக்கும். ஆயுதங்களின் மேல் காதல் இருக்கும். ஒரு நொடியில் உணர்ச்சி வசப்பட்டு புத்தி கெட்டு கொலை செய்ய வைப்பவர் சுபத்துவம் பெறாத செவ்வாய்தான். பலம் பெற்ற செவ்வாய் ஒருவரை செய்த தவறை ஒத்துக்கொள்ள விடமாட்டார். தான் செய்தது சரி எனவும் வாதாட வைப்பார். ஜாதகத்தில் 3ஆம் இடத்தில் காரகோ பாவனாசி நிலையிலோ அல்லது விரயம் செய்யும் நிலையிலோ அமைந்தால் நிச்சயம் ஜாதகருக்கு மிகவும் விருப்பமான இளைய சகோதரனை தனது தசையில் அல்லது புத்தியில் விரயம் செய்வார், அல்லது அவரது காரகத்துவங்களில் ஏதேனும் ஒன்றை கெடுப்பார். இதுபோன்ற அமைப்பில் செவ்வாதசை நடக்கும் பொழுது சகோதரனால் விரயம், சகோதரனே விரயம், பங்காளி, தம்பி போன்றவர்கள் சண்டை சச்சரவுகள் போன்ற பலன்கள் நடக்கும். செவ்வாய் பாவத்துவம் அல்லது சுபத்துவம் அடைவதற்கேற்ப பலன்கள் மாறுபாடுதானாக இருக்கும். ஜோதிடத்தில் மிக நுண்ணிய சூட்சும நிலைகளை புரிந்தவர்கள் ஒரு உண்மையை அறிவார்கள். இப்பொழுதுமே ஒரே கிரகம் இருவேறு எதிரெதிர் நிலைகளை அந்தந்த கட்டங்களுக்கு ஏற்ப தரும் அல்லது உருவாக்கும். இதை தெளிவாக புரிந்து கொண்டால்தான் சில சூட்சுமங்கள் பிடிபடும். இல்லையெனில் கிரகங்கள் விந்தையை புரிந்து கொள்ள முடியாத சராசரி ஜோதிடராக இருக்க வேண்டியதுதான். இது ஏன் இந்த இடத்தில் கொடுக்கிறேன் என்றால், மிகப்பெரிய ஞானியை உருவாக்கும் குருதான் கடவுளே இல்லை என்று வாதாடும் நாத்திகரையும் தோற்றுவிக்கின்றார். காமமே கதி எனும் பெண்புத்திரர்களை உருவாக்கும் அதே சுக்கிரன் தான் பெண் சுகமே கிடைக்காமல் செய்யும் ஒரு வினோத நிலையையும் உருவாக்குவார். அதுபோலவே என்கவுண்டர் பண்ணப்படும் ரவுடியை உருவாக்குவதும் செவ்வாய்தான். அவனை சுட்டு கொண்ட பொதுமக்கள் நலனை காக்கும் காவல்துறை அதிகாரிகளை உண்டாக்குபவரும் செவ்வாய்தான். சூட்சும வலுப்பற்ற சுகத்துவம் அடையும் செவ்வாய் சூரிய சமத்தோடு ராசிக்கோ அல்லது லக்கணத்துக்கோ 10ஆம் இடத்தை தொடர்பு கொள்ளும் நிலையில் மிகச்சிறந்த நேர்மையான கடமையை உயிராக கருதும் IPS அதிகாரி, இராணுவ மேஜர்களை உருவாக்குவார். அதேபோன்று வலுப்பற்ற செவ்வாய் கத்தியால் உடலை அறுத்து மிக நுண்ணிய ஆபரேஷன்களை செய்யும் புகழ்பெற்ற அறுவை சிகிச்சை நிபுணராக்குவார். சிறிது பிசகினாலும் தனது நிஜக்கரத்துவமான அதே கத்தியால் உடலை கூறு போடும் கோழிக்கு கொலை செய்யும் கொலைகாரனாக மாற்றுவார். செவ்வாய் பலம் பெற்றவர்களுக்கு இரத்தத்தை பார்ப்பதில் ஆர்வம் இருக்கும். அது எந்த நிலையில் வருகின்ற இரத்தம், கொலை செய்ய முயலும் போதே பொங்குகின்ற இரத்தமா அல்லது உயிர் காக்கும் சிகிச்சையின் போதே வழிகின்ற இரத்தமா என்பதை செவ்வாயின் சூட்சும வலுவை பொறுத்தது. இரக்கமில்லாத கொடிய விபத்துக்களை தருவரும் இவர்தான். வெடிகுண்டுகளால் உடல் சிதறி மரணம் நேர்வதும் கொடிய யுத்தங்கள் நடப்பதும் இவரால் தான். துளியும் கருணை காட்ட மாட்டார். தான் ஏற்றுக்கொள்ளும் கொள்கைக்காக முழு மனதுடன் தன்னுயிரை பணையம் வைக்கும் தீவிரவாதிகளை இவர்தான் தயாராக்குகிறார். வன்முறையின் நாயகனும் இவரேதான்.
மேலே நான் சொன்னவை அனைத்தும் செவ்வாயின் இயல்பான குணங்கள். செவ்வாயால் நன்மைகளே இல்லையா என்று கேட்பீர்களேயானால், அவர் சுகத்துவம் அடைந்து சூட்சும வலு பெற்றும் பெறும் நிலையில் நன்மைகளை செய்வார். ஆனால் அதிர்ஷ்டம் செய்ய மாட்டார். அது அவர் இயல்பு அல்ல. இதுபோன்ற கேள்விகளுக்காகத்தான் ஜோதிட சாஸ்திரம் கிரகங்களை சுப அசுப கிரகங்கள் என்று 2 வகையாக பிரிக்கின்றது. அதிர்ஷ்டத்தை செய்வது, அதாவது முறையான வழியில் பணத்தை சம்பாதிக்க வைப்பது, பணம் வந்த பின்னும் எவருக்கும் எதற்கும் பயப்பட தேவையின்றி நிம்மதியாக இருக்க வைப்பது, குரு, சுக்கிரன், புதன், வளர்பை சந்திரன் ஆகிய சுபர்கள்தான். என்னதான் குருவும் சுக்கிரனும் ஒருவர் ஜாதகத்தில் பாவத்துவம் பெற்றாலும் அந்த நபர் கத்தியை தூக்கி கொண்டு அலைய மாட்டார். ஆனால் செவ்வாய் அவர் தசையில் அதை செய்ய வைப்பார். அதனால்தான் செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் நேரடியாக வலுப்பெறக்கூடாது எனவும், ருஷக யோகம் என்பது ஒரு அமைப்புத்தானே தவிர அதிர்ஷ்டம் தரும் நிலையல்ல என்பதையும் சொல்ல வேண்டியிருக்கிறது. செவ்வாய் பூமிகாரகன் ஆவார் என்பதால் சில நிலைகளில் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் மூலமாக ஏமாற்றி சம்பாதித்து பொருள் தேட வைப்பார். மனச்சாட்சியோ கருணையோ இல்லாமல் நில விவகாரங்களில் மோசடி செய்து பணம் சம்பாதிக்க வைப்பார். ஒரு பக்கம் பணம் வந்தாலும் மறுபக்கம் போலீஸ், கோர்ட் கேஸ், ஜெயில் என்று சிறை தண்டனையும் தருவார். நெருப்பு ராசிகளோடு இவர் சம்பந்தப்படும் நிலையில் சமையல் கலைஞர்களை உருவாக்குவார். இவரது தசை புத்தியில் குடும்பத்தையோ மனைவியோ பிரிந்து வேறிடத்தில் தானே சமையல் செய்து சாப்பிடும் நிலையை உண்டு பண்ணுவார். ஒரு ஆண் சமையல் கலையில் ஆர்வமாக இருப்பதற்கு செவ்வாயே காரணம். நவீன கால படிப்பாகிய கேட்டரிங் துறைக்கு அதிபதியும் செவ்வாய்தான். ஜாதகத்தில் செவ்வாய் தசை சனி புத்தியோ, சனி திசை செவ்வாய் புத்தியோ நடைபெறும் போது இருவருமோ அல்லது ஒருவர் மட்டுமோ வலுப்பெற்றிருந்தால் அறுவை சிகிச்சை, வாகன விபத்து, வெட்டு குத்து போன்றவைகள் நடைபெறுவது கண்கூடு. செவ்வாய் உச்சம் பெற்று வக்கரம் பெற்றிருந்தால் அது அவரின் நீச்ச நிலையை குறிக்குமாதலால் அவரின் கொடிய பலன்கள் நடக்காது. அந்நிலையில் ஜாதகரிடம் கருணையும் மனச்சாட்சியுடன் கூடிய தன்மைகளும் நிரம்பியிருக்கும். நேர்மைத்தனமும் இருக்கும். செவ்வாயின் கொடிய காரகத்துவங்கள் எதுவுமே ஜாதகரிடம் இருக்காது. அதே நேரத்தில் இந்த அமைப்பால் ஜாதகர் எதிலும் சீக்கிரமாக முடிவெடுக்க தயங்குபவராக இருப்பார். நெருப்பின் நாயகனான செவ்வாயுடன் அவரின் நண்பரும் குளுமை கிரகமான சந்திரன் இணைந்திருந்தாலோ பார்த்தாலோ நெருப்பை நீர் அணைத்து தணிப்பதைப் போல செவ்வாயின் தீய குணங்களை முற்றிலும் செயலிழக்கச் செய்வார். மேலும் குரு போன்ற இயற்கை சுவர்களின் நினைவு மற்றும் பார்வை போன்ற தொடர்புகள் செவ்வாய்க்கு ஏற்பட்டிருந்தால் அவரது குரூர குணங்களை மாற்றி அவரை நன்மைகளை செய்ய வைக்கும். சுக்கிரனின் இனவை விட வலுப்பற்ற சுக்கிரனின் பார்வை செவ்வாயை சுகத்துவப்படுத்தும். அதேபோல தனிப்புதன் செவ்வாயை பார்ப்பதும் நன்மையே. என்னதான் இருந்தாலும் பரம்பொருள் தரும்பொரு கருணை செலுதியாக இயற்கை பாவக்கிரகமான செவ்வாய் ஒரு மனிதனுக்கு தன் ஆளுமையை தரும் தசை வருடங்கள் வெறும் 7 மட்டும்தான். அடுத்ததாக உயிர்காரத்துவம், ஜடக்காரத்துவம் என்றால் என்ன? ஒரு கிரகத்தின் காரகத்துவங்களில் உள்ள சில நுண்ணிய வேறுபாடுகளில் இந்த உயிர் ஜட செயல்பாடுகளும் அடங்கும். ஒரு கிரகம் மனிதனுக்கு தர இருக்கும் செயல்பாடுகளின் அடிப்படையில் காரகன் என ஜோதிடத்தில் அழைக்கப்படுகிறது. உதாரணமாக செவ்வாய் சகோதரகாரகன், குரு புத்திரகாரகன், சனி ஆயுள்காரகன் என்றும் அழைக்கப்படுவது அவை எவற்றை முதன்மையாக தர இருக்கின்றன என்பதை குறிப்பால் உணர்த்தும். கிரகங்கள் தர இருப்பவைகளில் உயிருள்ளவை, உயிரற்றவை என 2 பிரிவுகள் உள்ளன. செவ்வாய் சகோதர மற்றும் பூமிகாரகன் என்பதால் செவ்வாயின் உயிர்காரகத்துவம் சகோதரன் எனவும் ஜடக்காரகத்துவம் பூமியாகவும் சொல்லப்படும். அதேபோல குருவின் உயிர்காரகத்துவம் குழந்தைகள் எனவும், ஜடம் பணம் உள்ளிட்ட பிற பொருட்களும், சனியின் உயிர் விஷயம் வேலைக்காரன், உயிரற்ற விஷயம் கடன் நோய் போன்றவைகளும் இருக்கும்.
இதுபோலவே சுக்கிரனுக்கு உயிர் காரகத்துவம் மனைவி என்றும் இடக்காரகத்துவம் வீடு வாகனம் என்றும், சூரியனுக்கு உயிர் காரகத்துவம் தந்தை, இடக்காரகத்துவம் அரசு என்றும், சந்திரனுக்கு உயிர் காரகத்துவம் அம்மா மற்றும் இடக்காரகத்துவம் மனம், புதனுக்கு உயிர் காரகத்துவம் மாமன் மற்றும் இடக்காரகத்துவம் புத்தி எனவும் பிரித்து சொல்லலாம். ஒரு கிரகம் பாவத்துவம் பெற்று மனிதனுக்கு கெடுதல் செய்யும் நிலையில் இருக்கும் பொழுது, குறிப்பாக காரகோ பாவனாசி எனப்படும் காரகன் அதே பாவத்தில் இருக்கும் பொழுது தனது செயல்களில் கெடுபலன்களை தரும் என்பது ஜோதிட விதி. இதுபோல ஜாதகமற்ற அமைப்பில் ஒரு கிரகம் இருக்கும் பொழுது முதலில் தனது உயிர் செயல்பாடுகளையே அதிகம் பாதிக்கும். இடக்காரகத்துவத்தில் பாதிப்புகள் இருக்காது. உதாரணமாக, செவ்வாய் 3ஆம் இடத்தில் சுபத்துவ சூட்சும உளவின்றி தனித்து காரகோ பாவனாசி நிலைகளில் அமர்ந்து தசை நடத்தும் பொழுது ஜாதகரின் இளைய சகோதரனை பாதிப்பார். பூமியை உண்ட தனது செயல்பாடுகளை பாதிக்க மாட்டார். எந்த ஒரு கிரகமும் பாவத்துவம் பெற்று கெடுபலன் தரும் நிலை வரும்போது உயிர் காரகத்துவத்தையே முதலில் பாதிக்கும். இத்துடன் இப்பதிவை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன்.